நாங்க படம் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைனாக்கா நாங்க டிக்கெட் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. யாரு கிளாஸ்? எங்களுக்கு தான் சொல்றேன். மக்கள் பாக்கலன்னு வச்சுக்காங்க எந்த படத்தையுமே. எல்லாருமே சரி ஒரு ஆள் சோத்து சிங்கடிக்கணும். புடவை கட்டி உட்காந்து இருப்பான், அவன்லாம் பயப்படுவான். நாங்களாம் பயப்பட மாட்டோம். நாங்களாம் யாருக்கு பயப்படணும்? நாங்களாம் பயப்பட மாட்டோம். மக்களோட கருத்து சொல்றாங்க ப்ரோ, சரிங்களா? அதனால ரிவ்யூ எடுக்கிறதெல்லாம் வந்து தப்புன்றது கிடையாது, சரிங்களா? அதனால தடுக்கவும் கூடாது. ஒரு படம் எடுத்து இப்ப எல்லாமே நான் ரசிகர்கள் தான் சொல்றானுங்களா? நான் ரசிகரால் தான் இப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன் இவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னா ரசிகர்கள் ரசிகர் படத்தை பார்க்க வராங்க, ஒரு பாட்டில் தட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பான். கொடுப்பானுங்க. அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், அப்பதான் கொடுப்பானுங்க. இவன் ஊமை மாதிரி இருந்தானா அப்ப அப்படிதான் பண்ணுவானுங்க. நான் சாக வேண்டிதான். எங்க துட்டு ஊத்துட்டு நாங்க சாகணும். ஆனா இவர் வந்து ஜம்முன்னு என்ன சொல்றாங்கன்னா, ரசிகர்களுக்கு நடிக்கிறேன், எனக்கோசம் நடிக்கல. சரி ப்ரோ, ரசிகர்களுக்கு நடிக்கிறாங்க. ஏன் சம்பளம் வாங்குறாங்க? 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பளம் மட்டும் வாங்குறாங்கல்ல. உண்மையில நீ ரசிக்கிறதுனா அப்ப இலவசமா நடிச்சு போதானே ஒரு ரசிக்கிறதுக்கோசம் அப்ப எதுக்கு காசு வாங்குற? சரி, உன்னால இலவசமா நடிக்க முடியலையா? என் ரசிகர் வந்து ஃப்ரீயா தியேட்டர்ல படம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லணும் தானே? இல்ல அதெல்லாம் நீங்க எடுக்கிறது நியாயம் தான், தப்பு இல்ல சொல்ல. ஏன்னா அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் இங்க நடக்கத்துல. அவங்க நினைச்சுன்னு இருப்பாங்க தாம் தூம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க இது எடுத்து போட்டாதான் மக்களுக்கு எல்லாரும் தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. உள்ள படம் பார்க்க போறேன், ஆசைப்பட்டு ஏதாவது கேண்டீன்ல வாங்கலாம்னு பாக்குறேன். அவங்க பாக்கன்னு பார்த்தா 250 ரூபா இருக்கு. அது உண்மை ப்ரோ, உண்மை. எல்லா இடத்துலயும் உண்மை. இப்ப ஹேரு போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாப்கார்ன் 600 ரூபா சொல்றான். இங்க தாம்பரம் தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாப்கார்ன் 500 ரூபா சொல்றான். இங்க எங்கேயுமே வந்து தியேட்டரை பொறுத்த வரைக்கும் கம்மி ரேட் எதுவுமே இல்ல, எல்லாமே ரேட்டு தான். இப்ப ஏன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? இவங்க எடுத்துட்டு வந்து இவங்க உள்ள உட்காந்து சாப்பிட்டு போயிடுவாங்க 120 ரூபா டிக்கெட்ல. இப்ப அவங்களுக்கு வந்து பழைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது ரேட் வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை காசு. அவங்க வெல் செட்டில்டா இருக்கணும். மித்தம் எப்படி போனா பரவாயில்ல, அது அவங்களுக்கு கணக்கு கிடையாது. கரெக்ட் இல்ல ப்ரோ. இப்போ வந்து 10 ஒரு 100 பேர் வந்து அவங்க கருத்து சொல்லுவாங்க. அதை பத்தி பேச எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தோணுச்சு நாங்க வந்து பேசுறோம். அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. ஆமா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நான் விட்டு படத்துக்கு போறேன், இவனை விட்டு தனியா போய் பாத்துட்டு வந்துட்டேன். இப்ப படம் நல்லா இருந்துச்சுன்னா இவன் சொல்லி படம் நல்லா இருக்குதா வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நல்லா இல்லைன்னு ஏன் அப்படியே போய் சொல்லுவேன், பச்சையா சொல்றேன், அசிங்கமா சொல்றேன். அசிங்கமா சொல்லிட்டு படம் அவனை பார்க்க ஏன்னா போறீங்க அப்படியே சொல்றேன். ஆனா அது நல்லா இல்லைன்னு சொன்னப்போ உன்னால வந்து 10 பேர் பார்க்காம போயிடுறாங்க, எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, அவன் காசு போகுது, அப்போ அவன் பணம் தானே போகுது. அதெல்லாம் அப்படி இல்ல. அந்த பணம் எல்லாமே வந்து மக்களால தானே அவன் சம்பாரிச்சான். இப்போ அவரு யாரால? நாங்க கொடுக்குற துட்டு தான். அவர் இப்போ அல்லு அர்ஜுன் வந்து இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறாரு, கால் மேல கால் போட்டு உட்காராருன்னா நாங்க கொடுக்குற துட்டு தான் எல்லாமே. ஏன்னா நாங்க போட்டு காசு போட்டு படம் பாக்குறதுலதான் அவன் இப்ப சொகுசா உட்காந்துக்கிறான். இப்ப நாங்க காசு போட்டு படம் பாக்கல, ஓகேங்களா? படம் எல்லாமே வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவன் இந்த மாதிரி வந்து உட்காந்துன்னு இருப்பானா? இப்ப நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம் அத மாதிரி ஒரு 100 பேர். இன்னொருத்தவங்க ஒரு படம் எடுக்கிறான்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படிலாம் கொடுக்க கூடாது. அந்த ஒரு படம் உருவாக்கி எடுக்கிறதுக்கு கேமராமேனு, இந்த லைட்டு பிடிக்கிறவங்க, எடிட்டரு, எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் தூக்கி பின்னாடி போட்டு இவங்க சும்மா எப்படி பண்ணிட்டு அவங்க வந்து முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வளைப்பி போட்டிருப்பாங்க அந்த கேமராமேன்லாம், அவங்க எல்லாம் தூக்கி பின்னாடி போட்டுக்கிறாங்க. இவங்க மட்டும் அப்படியே முன்னாடி உட்காந்து அப்படி இப்படின்னு கட்டி பூச்சிக்கின்னு இதெல்லாம் என்ன ப்ரோ? இதே நாங்க பண்ணா மட்டும் எழுத்துக்குள்ள போட்டுறாங்க. ப்ரோ இன்னொரு விஷயம், மக்களால உட்காந்துன்னு இருக்கானோ அது ஒரு பிளஸ். இன்னொன்னு வந்து அந்த கேமராமேனு, எடிட்டர், டைரக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து உழைக்கிற வாசி தான் அவன் இந்த இடத்துல ஜாம்னு உட்காந்துட்டு இருக்கான். கார்ல வர்றது, கார்லயே போறது, ஏசில உட்காருறது, இது எல்லாத்துக்கும் துட்டு எங்க இருந்து? இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கண்மூச்சு கஷ்டப்படுறதான் இப்ப அவன் சொகுசா இருக்கிறான், சரிங்களா? இப்ப இவங்க எல்லாம் கஷ்டப்படல, ஓகேங்களா? எங்களுக்கு என்னன்னு இருந்துட்டாங்கனாக்கா அவன் சொகுசா இருக்க முடியாது. ஒரு 10 பேர் கூட இப்ப நார்மல் மனுஷன் மாதிரி நம்மள மாதிரி இருந்துட்டு போயிடுவான். அதனாலதான் இப்ப அவங்களால மட்டும்தான் அவன் இந்த இடத்துல இருக்கிறான். அவங்களா இல்லைனாக்கா யாருமே ஒண்ணுமே இல்ல ப்ரோ. மக்களாலதான். ஆமா, இப்ப மக்கள் எல்லாம் போய் பாக்கலனாக்கா ஒண்ணுமே இல்ல. அவனால ஒரு ஆள் சோத்துக்கே சிங்கடிக்கணும்.
சீரியஸா சொல்றேன், மக்கள் பாக்கலன்னு வச்சுக்கோங்க எந்த படம். தண்ணி தான் எடுக்குது, தண்ணி குடிக்கலாம்னு போறேன், அந்த இடத்துல காசு இல்ல. அப்ப காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வந்து பாக்கணும், சாவ வேண்டிதான். சாக வேண்டியதான் அப்படியே. ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, தண்ணி இலவசமா கொடுத்தா என்ன ப்ரோ ஆயிட போகுது? நான் கேக்குறேன், தண்ணி இலவசமா கொடுத்ததுல என்ன ஆயிட போகுது? இவ்வளவு இது செலவு பண்ணி படம் எடுக்கிறிய, அவன் வந்து தண்ணி தாக எடுத்துன்னு தொண்டை வத்தின்னு உட்காந்து பாக்கிறதுக்கு அவன் தான் பசங்க கூட வந்து ஜாலியா வந்து இருக்கணும். இது எல்லாருக்குமே ப்ரோ. இப்ப வந்து இருங்களா, இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுல பாதி காசு அவனுக்கு தானே போகுது, கரெக்டுங்களா? பாதி காசு அவனுக்கு தான் போகுது. இவனே வந்து ஒரு டிக்கெட் பார்க்க போறேன், படத்துக்கு போறேன், அந்த 300 ரூபாய்க்கு பார்த்தா படம் நல்லாவே இல்ல, அப்ப என்ன சொல்லுவேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது. படம் நல்லா தான் சொல்ல போட்ட முடியும். காசு வேஸ்ட் ப்ரோ. நல்லா பண்ணுவான் அவங்க அதை நாங்க பட்ட கஷ்டத்தை யாரும் படம் கூட சொல்லிட்டு நீங்க வந்து நிப்பீங்க மைக் எடுத்துக்கின்னு. என்ன சொல்றாருன்னா, நீங்க படம் நல்லா இல்லாட்டாலும் நீங்க அந்த வெளிய போயிட்டு சொல்லக்கூடாது, படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? இப்ப அது எப்படி நாங்க அவன் காசு போட்டு பாத்துட்டோம் ஓகேங்களா, எங்களுக்கு 300 ரூபா லாஸ். இன்னொருத்தன் அவன் ஏதோ ரெடி பண்ணி படம் பார்க்கணும்னு வருவான், கட்சியில அந்த படம் மொக்கையா இருந்தா அந்த காசு அவனுக்கு தானே வேஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கோடியா பணம் போடுறோம், நீங்க கோடி கோடியா பணம் போட்டு படம் எடுக்கிறதுக்கு ஒண்ணு நல்லா எடுக்கணும்ல ப்ரோ, எல்லாரும் புடிக்கிற மாதிரி எடுக்கணும் ஓகேங்களா. இது நான் நிறைய பேர் பாதி புஷ்பா 2ன்றது ரசிகர்கள் மட்டும் தான் பாப்பாங்க ப்ரோ. பொதுமக்கள் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. அல்லு அர்ஜுன் பிடிச்ச ரசிகர்கள் மட்டும் தான் போய் பாப்பாங்க. இது வந்து தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு படம். அவங்களுக்கு என்ன ஒண்ணு பிளஸ், அவங்களுக்கு வந்து போட்ட காசு எடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க அதை எடுத்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு லாபம். அதுக்கு மேல வந்தாலும் அவங்களுக்கு தான் லாபம். யாரும் 10 பைசா வந்து இந்தாப்பா நீ வந்து 300 ரூபா போட்டு டிக்கெட் குத்திய, நான் மக்களுக்கு யாரும் எதுவும் செய்ய போறது இல்ல. அவங்க எங்க காசுல ஜம்முன்னு இருக்காங்க. ஒருத்தண்ட இருந்து 10 ரூபா வாங்கினா கூட அவனுக்கு லாபம் தான் ஓகேங்களா. அதுக்கோசம் போய் பிஸ்கெட் வாங்கி ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்ப வரலனாக்கா இப்ப அந்த அவன் பார்க்க முடியல, சரி பாத்துட்டானா ஓகே, 100 பேர்ல ஒருத்தன் பாப்பான், மிச்சம் 99 பேர் பார்க்க முடியாது இல்ல. தளபதியா 2 வாட்டி வந்துக்கிறாரு. என்னடா இவன் இவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டா அப்படி பேச நினைக்காதீங்க. ஆனா தளபதி வந்தாருன்னா இந்த நல்லா இருக்கே இருக்காது. ஃபுல்லா அங்கங்க தண்ணி வச்சு நிப்பாங்க. அங்கங்க வர்றவங்க பட்னியா போட சொல்லிட்டு அங்கங்க சாப்பாடு போடுவாங்க தெரியுமா. முக்கியமா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ப்ரோ. இங்க வரவங்க 9:30 மணி வரைக்கும் வருவாங்க, இந்த முடிகிற வரைக்கும் வருவாங்க சரிங்களா. வரவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ முன்னாடி வந்தவங்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ என்னன்னாக்கா வர ஃபர்ஸ்ட் வர 100 பேருக்கு, ஃபர்ஸ்ட் வர 200 பேருக்கு அது மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து பிரிச்சு பாக்குறது வந்து தப்பு. ஒண்ணு கொடுத்தா பொதுவா கொடுக்கணும், இல்லையா கொடுக்க கூடாது. மிஞ்சி போனா என்ன கொடுக்க போறீங்க, ஒரு வாட்டர் பாட்டில கொஞ்சோண்டு பாப்கார்னோ இல்லையா 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி கொடுக்க போறீங்க, அவள்தான். வேற ஒன்றும் பிரமாதமாலாம் ஒன்றும் நான் 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ரசிகர்களுக்கு, 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் எல்லாம் வாங்கி கொடுக்க போறது இல்ல. மிஞ்சி போனா என்ன ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் செலவாகும். அது எல்லாருக்கும் பண்ணிட்டு போயேன்.